நண்பனாய் தோல்பற்றி உறவாய் நேசக்கரம் நீர் ஆட்சியும் நல்ல உள்ளம் கொண்ட அன்புநிலை தமிழாக வாழ்த்தி மணி நிறைவு விழாவில் வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல் வீரத்தினை விருதுவாக்காய் கொண்டு வெள்ளையனை விரட்டி வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனமாயிருந்த நவாபுக்கு அடையாளம் கொடுத்த ஆற்காடு மண்ணிலே தந்தை மகிமைதால் கல்வியும் செல்வம் நீதி பெற்றிட உன் பெற்றோர் அழைத்து சென்ற ஆரம்ப பள்ளி ஆற்காடு அரசு பள்ளி மேல்நிலை கல்வியை கற்று ராணிப்பேட்டை திருமலர் மனம். மற்ற நேரங்களில் வேற்று மொழிகளில் பேசும் தமிழர்களிடம் தாய்மொழியின் அன்பை கொண்டு தமிழ் படிக்க தொடங்கினாய். ஆம், கல்லூரி படிப்பினை தொடர்ந்தீர். அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரியில் இளங்கரை படிப்பை முடித்தீர். சீர் இளமை திறம்பியந்து செயல் மறந்து மொழியாக சுவையாக அமுதாக தாயாக உயிராக தெய்வமாக தமிழை போற்றுவார் தமிழர் என்பர். தமிழர் இவர். அதற்கு உயிர் கொடுக்க தமிழை பயிற்றுவிக்க எண்ணம் கொண்டு கற்றுத் தேர்ந்தீர் கல்வியலில் தமிழ் மொழியை. கல்வி என்னும் கடலில் மூழ்கி முத்தெடுக்கும் அறிவை வளர்ப்பவர்கள் ஆசிரியர்கள். உதிரங்களை உரமாக்கி உதித்து சரித்திரங்களை ஆசிரியர்கள். எண்ணங்களை ஆழமாக்கி சிந்தனைகளை விரிவாக்கும் என்று போதிப்பவர்கள் ஆசிரியர்கள். உயரிய சின்னங்களையும் சித்தாந்தங்களையும் உள்ளத்தில் ஏற்றி அறியாமை இருளை நீக்கி அறிவு ஜோதியை ஏற்றுபவர்கள் ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர் பணியை ஏற்று தொகுப்பூதிய ஆசிரியராக பணியை தொடர்ந்து வேலூர் தொன்போஸ்கு உயர்நிலைப் பள்ளியில் கடமையில் கண்ணும் கருத்துமாயிருந்த உமக்கு பக்கபலமாய் இறைவன் தந்த துணை உம் கணவர் டாக்டர் எஸ் சவுந்தரராஜன். இறைவனின் ஆசிர் உம் குடும்பத்தில் சூழ உமக்கு கிடைத்த 3 முத்துக்கள். அவை முறையே பவுலின் மேரி, விமலி மேரி மற்றும் தீபக் பிரான்சிஸ். 1000 மாணவ மணிகளுக்கு ஏணியாய் நின்று ஏற்றம் தந்தீர். அறியாமை நீக்கும் அருந்தொண்டு புரிந்தீர். அன்னைக்கு மேலான அரவணைப்பு தந்தீர். தந்தைக்கு மேலான பாதுகாப்பை கொடுத்தீர். என்றென்றைக்கும் உம் புகழ் நிலைத்தோங்கும் நன்மணிகளை உருவாக்கி ஏற்ற பலம் கண்டீர். உம் சேவையை பாராட்டி மறை மாவட்ட கல்வி நிர்வாகம் உமக்கு அளித்தது அரசு பணி. அதுவும் சேர்த்துப்பட்ட டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் 4 ஆண்டுகள் பணிபுரிந்து மீண்டும் வேலூர் தொன்போஸ்கு உயர்நிலைப் பள்ளிக்கு வந்தீர். அன்பு கரம் நீட்டி அரவணைக்கும் தாய் நீ, அறிவு கண் கொடுத்து அணைக்கும் தந்தை நீ, ஞானம் போற்றிடவே ஞானம் தந்து போதித்த மரமே, தடுமாறும் போது தடம் மாறாமல் சென்ற ஓடமே, அறிவு தாகம் தீர்க்க வந்த வற்றாத ஊற்றே நீரே. எம் பள்ளியில் நீவீர் புரிந்த பணிகள் பற்பல. உம் சேவை சங்கத்தின் மூலம் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினீர். மாணவர்களின் பள்ளி கட்டணத்திற்கும் உதவி செய்தீர். தேவை என்றவுடன் கேட்காமல் முன்வந்து பெரியவர்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தினீர். அவர்களைப் போல பெரிய மதிக்கத்தக்க மாணவர்களை உருவாக்க எண்ணம் கொண்ட உம் குணம் தமிழில் மட்டுமல்ல, தங்களுக்கு தெரிந்த தகவல்களை பரிமாறி மாணவர்களின் இதயம் நீங்கா இடம் பிடித்து ஆசிரியை என அழைக்கும் மாணவர்கள் உம்மை கண்டதும் ஆர்ப்பரிப்பதும் ஆரவாரம் செய்வதும் வார்த்தையால் விவரிக்க இயலாது. பாரதியின் கூற்றுப்படி தொண்டுகளை தாய்ப்போர் கிரியது ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசானமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனுமாய் வாழ்ந்து காட்டும் ஆசான்களே தியாக சுடர்கள் என்ற பாட்டிற்கேற்ப பணிபுரிந்த உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய நாட்கள் உறவோடும் கொஞ்சம் இனிமையோடும் பயணங்களில் தொடரட்டும். வாழ்க வாழ்கவே. எதிர்பாராத பயணத்தால் வெற்றிகள் பல நிரம்பட்டும். பிரபஞ்சம் நிம்மதியில் மட்டும் வழங்கட்டும். ஒரு கணம் நினைத்தால் பணி ஓய்வில்லை, பணி நிறைவு எனலாம். நிறைவான மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் அழகாய் அரவணைத்து செல்லட்டும். வாழ்க பல்லாண்டு. இவன்
தாயே உனக்காக இறைவா உங்கள் பணிக்காக அழைத்தாயே தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உங்கள் பணிக்காக அழைத்தாயே தலைவா. இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுங்கள். பெற்றோர் என் மகிழ்விதார் கமலமணி, கணவர் டாக்டர் காந்தராஜன், பிள்ளைகள் பாலின் மேரி, டாக்டர் எஸ் பாலின் மேரி, டாக்டர் எஸ் விமல் மேரி, டாக்டர் எஸ் ஸ்ரீதர், மருமகன் டாக்டர் அருள் வசந்தகுமார் எம்பிபிஎஸ் ஜெய்ஜன், உடைப்பிறந்தவர்கள் சார்லஸ் எம்ஏ மத்தியாஸ் எம்ஏபிஎஸ் எலிசபெத் எம்ஏ. வேலு தொன்போஸ்கோ உயர்நிலைப் பள்ளியில் 1/6/2006 தமிழாசிரியராக தொகுப்பூதியத்தில் பாலாளர் அருட்பணி மார்ட்டின் அடிலாராவ் அனுமதியுடன் பள்ளியில் சேர்ந்து 2006 முதல் 2010 வரை தொகுப்பூதியில் பணிபுரிந்து வந்த பிறகு 4/6/2010 ஜூன் மாதம் முதல் சேத்துப்பட்டில் உள்ள டோமினிக் சாவியோ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிரந்தர பணியில் சேர்ந்தேன். தமிழ் பட்டதாரி ஆசிரியராக ஆசிரியர் பள்ளிகளின் மேலாளர் அருட்பணி பயனாளர் அவர்கள் பணிபுரிய எனக்கு அனுமதி அளித்தார். சேத்துப்பட்டு பள்ளி பாலாளர் அருட்பணி ஸ்ரீதன் அவர்களும் தலைமை ஆசிரியர் கொமாலிஸ் அவர்களும் அனுமதி அளித்தனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு சேத்துப்பட்டிலிருந்து பள்ளிப்பாட்டில் உள்ள ஆசிரியர் நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிய மேலாளர் அருட்பணி சௌரிமுத்து அடிகளார் அங்கு பணிபுரிய அனுமதி அளித்தார். பாலாளர் தந்தை குரியாக்கா சசிகலாரும் தலைமை ஆசிரியர் திரு சௌரிமுத்து அவர்களும் பணிபுரிய அனுமதி அளித்தனர். 16/9/2014 மீண்டும் மாறுதல் பெற்று வேலூர் தொன்போஸ்கோ உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிய மேலாளர் அருட்பணி சௌரிமுத்து அடிகளார் அவர்களும் தாளாளர் அருட்பணி ஜோ லூர்சாமி அவர்களும் தலைமை ஆசிரியர் ஜான்டி ரூட்டோ அவர்களும் பணிபுரிய அனுமதி அளித்தனர். நான் இனிமே பணியாற்ற தோல்படுத்த என் கனவை பெற்றோர் பிள்ளைகள் என் ஆசிரியர் பணி சிறக்க உறுதுணையாக இருந்தவர்கள் என்பதை நன்றி வணக்கத்துடன் மகிழ்ச்சியுடனும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சகா தோழர்கள் உடனிருந்து அரவணைத்து இணைந்து பணிபுரிந்த இருந்தால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைத்த போதெல்லாம் புன்னகை மாறாமல் உதவி செய்த அலுவலக பணியாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியிலிருந்து இந்நாள் வரை காத்து வழி நடத்திய இறைவன் முதல் வாய்ப்பளித்த ஆயர், மேலாளர், தாளாளர் அனைவரும் மற்றும் உடன் பணியாற்றிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்ச நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. மனமகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பார். மனமகிழ்ச்சி நாட்களை ஆண்டவர் தூக்கி கொடுப்பார். அது உங்கள் பணி சிறக்க உங்களை மீண்டுமாக வாழ்த்து நீண்ட ஆயுளோடும் இறை வளத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ்வாங்கு வாழ தொன்போஸ்கோ உயர்நிலைப்பள்ளி ஆசிரியமாக வாழ்த்து நன்றி கூறி வழி அனுப்பு விழாவிலே மகிழ்ந்து இந்த மலர் மாலையை உங்களுக்கு கொண்டாடி போடுவோம். நன்றியால் துதிப்பாரே நம் இயேசுவை நாவாலே பாரே. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர். ஏதாவது ஒரு யாருக்காவது கஷ்டம்னா உடனே ஓடி வந்து கேட்பாங்க, விசாரிப்பாங்க. அவ்வளோ ஒரு தாய் மாதிரி வந்து பார்த்துப்பாங்க. என்னை பொறுத்தவரை மட்டும் இல்லை, எல்லாரிடமும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இன்னொன்று அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான
எல்லாருக்கும் வருமானது எனக்கு தெரியல, எனக்கே கூட வருமானம் தெரியல. ஆனால் அவங்க கிட்ட இருக்கு. ஏதாவது அவங்க வந்து பண்ணிட்டாங்களோ, சொல்லிட்டாலோ, கேட்டுட்டாலோ அடுத்த செகண்டே எனக்கு மறந்துடும். அது வந்து நாம மனசுல வச்சுனாக்கா அடுத்த செகண்ட் மாதிரி இல்லப்பா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து அடுத்த நாளே வந்து பேசுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு பண்பை எங்க மூத்த தமிழாசிரியருக்கு இருந்து நாம கத்துக்கிறோம். அவங்க வந்து எல்லாருக்கும் சுறுசுறுப்பா இருப்பாங்க, எல்லாருக்கும் அன்பா பழகுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை நாங்க கற்றுக்கொள்கிறோம். எங்க ஆசிரியருக்கு எங்க தமிழ் மன்றத்துக்கு சார்பாக அவங்க கிட்ட கத்துருந்தாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிப்பு, அந்த சிரிப்புல நம்ம மனவேதனையா போயிடும். ஸ்டெல்லாவை சிரிச்சு அப்படியே சில்லற பட்ட மாதிரி கலகலகலன்னு இருக்கும். ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுல எவ்வளவு கஷ்டம் விடு ஆறுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத லாவணே சொன்னாங்க, இது மேல யார் அந்த ஷேரிங் வரும், எந்த பொருள் எடுத்தாலும் அவ்வளவு இருந்தாலும் எல்லாருக்கும் சுத்தினே வருவாங்க. அதுல நாங்க கற்றுக்க வேண்டிய பழக்கம் வந்து ரொம்ப நன்றி. தமிழ் தாய் அப்படின்றத நான் நல்லா ஃபீல் பண்ணேன். எல்லாமே எப்படி வேணா பேசலாம், ஆனா உள்ள வந்தேன் வணக்கம் சொல்றோம் இல்லையா, என்ன சொன்னாங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. சரி நம்மளோட விட்டாங்கன்னா வயிற்று நல்லா இருக்கிறாங்களா, அதுவும் விட்டாங்கன்னா குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்களா, குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, எதாவது பண்ணிக்கலாம் சார் வெளியே சந்தோஷமா இருக்கிறாங்களா, அப்படியே போயிட்டே இருக்கு கண்டிப்பா. அதாவது இப்பதான் 1-2 பசங்க யாருக்கிறாங்க என்ன ஏதுன்னா ஒரு ஸ்கூல் ரிலேஷன்ஷிப் இல்லாம ஃபேமிலி அவங்களோட ஹெல்த் எதனா ஒன்று நடந்த சார் வரணும்ல சார் அப்படின்னு முன்னாடி அவங்களே வருவாங்க. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரெண்டாவது அவங்கள நாங்கள் வச்சு அப்படி எதாவது கலாச்சாரம் வரணும் கலாச்சாரம் 5 நிமிஷம் புரியுதா செஞ்சுட்டு 10 நிமிஷம் அப்படி ஜாலியாக பேசுவாங்க. ஆனா அது மாதிரி மென்டாலிட்டி வரைக்கும் எதுவும் இந்த ஏஜ் மேக்கெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சு என்னதான் வயசானலாம் ஒரு குழந்தை மாதிரி சிரிப்புனா இதுதான். இப்ப நம்ம நல்லது சொல்றோமோ கெட்டது சொல்றோமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சின்ன ஸ்மைல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரொம்ப உயர்ந்து நிற்பாங்க. அந்த குவாலிட்டி தான் எப்பவுமே நான் 10 நாள்ல இருந்து இது வந்து 14 வருஷத்துல எந்த ஒரு நாள் கூட அந்த குவாலிட்டி அவங்க வந்ததே கிடையாது. இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனே பண்ணுவோம் சொல்லுவாங்க. எல்லாருமே எந்த ஒரு ரீசனா இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து சாப்பிட்டு வந்தாலும் அவங்க வந்து ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. போய் அட்மிட் ஆயிட்டு லாஸ்ட் இயர் அட்மிட் ஆகி வந்த உடனே யாருக்கு தெரியாது 3 நாளா அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தாங்க, அப்பா இல்ல ஆனா இந்த அப்பா வந்து பேசுறாங்க. யாராவது பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா நான் போய் தனியா பேசுறேன் சார். மீன்ஸ் எக்ஸும் ரேபிட் மீன்ஸ் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவங்க மோட்டிவேட் பண்ணுவோம். நான் போயிட்டு நீங்க தமிழ் ஆசிரியை கவிதை எல்லாம் எப்படி சொல்லணும், ஸ்டேஜ்லயும் கிளியரா பேசுறீங்க, தைரியமா பேசுங்க மிஸ் அப்படின்னு சொல்லணும். அப்ப கூட அவங்க அந்த பதத்துக்கு காட்ட மாட்டாங்க. சார் நான் கரெக்டா பேசுறேன் சார், அந்த நன்றி உரையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எழுதி வந்தாங்க, அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு தடுமா இருந்தாங்க. அந்த பயம் வந்து ஒரு குழந்தைத்தனமானதா இருக்கும். அவங்க ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் கொடுக்கும்போதும் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பதட்டமாவே நடக்கும். அது வந்து என்னது ஒரு வெகுளித்தனமாக ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு, அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்றது இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்றது. தமிழோடு தமிழை கற்பித்தாய், உன் மகனை தமிழாக மாற்றினாய். தமிழை தமிழோடு கற்பித்தாய், உன் மகனை தமிழனாக மாற்றினாய். 3 மருத்துவர்களை கண்டெடுத்தாய், 3 மருத்துவர்களை கண்டெடுத்தாய். 3 ஆயுதம் என்ற போல் நிறுத்தினது தலை நிற்கின்றது. வாழ்த்து பாட எனக்கு வயது இல்லை, ஆனாலும் இருந்தாலும் என்னை வாழ்த்து சொல்ல குறிக்கின்றது இந்த தமிழணி. தமிழே தமிழண்ணியே வாழ்க பல்லாண்டு, நீ வளர்க பல்லாண்டு. அந்த தமிழையே போதிக்கின்ற தாயாக இருப்பதால் அமுத தாயானார்கள். ஓடிக்கொண்டிருந்தால்தான் நதி, வளர்ந்தால்தான் செடி, தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன். நல்ல சீரிய முயற்சிகளை அனைத்து வகுப்புகளிலும் தந்து மாணவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்ற
ஒரு அன்பின் தாய் நீங்கள். யாருக்கும் கிடைக்காத பேரு. வந்த நாள் முதல் நீ என்னோடு பயணித்திருக்கிறாய். ஒரு நாளும் என் கையை விட்டு விலகியதில்லை. அது சிறு உணவாக இருந்தாலும் சவந்து சீக்கி கொடுத்துதான் சாப்பிடணுன்றதுல உங்க பாசத்தை நாங்கள் மிஞ்சவே முடியாது. கிடைச்ச அந்த சிறு துண்டை கூட திரும்பவும் வந்து கேட்டு அறிகின்ற ஒரு தாயாக எல்லா மாணவனுக்கும் கிடைச்சிச்சா மிஸ் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்ட அந்த வார்த்தையை வந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து நின்றாலும் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. எத்தனையோ நீங்கள் என்னை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தால் கூட சில நேரங்களில் நான் கேட்கின்ற கேள்விக்கு பொறுமையோடு அமர்ந்து ஒரு விளக்கத்தை தந்து இப்படிதான் இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுல நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து நிறைவு நாளில் இருக்கிறீர்கள், நாங்கள் கற்றுக்கொண்டும் நாளில் இருக்கிறோம். உங்களுடைய பண்புகளை நாங்கள் நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து செல்கின்ற செல்வமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கும். உங்களுடைய ஆசிரியர் பணி நிறைவாய் நல் அமைப்பாய் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் தலைமுறையின் தலைமுறைகளையும் ஆண்டவர் என்னாலும் உங்கள் பக்கத்தில் இருந்து காப்பாராக என்று வேண்டி நன்றி கூறுகிறேன். நன்றி. உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இவங்க 2 பேருமே அமர்ந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா யாருக்கு அது மனவளம் என்ற கூட எனக்கு கிடைக்காது சொல்ல முடியாது. கடவுள் யாரும் கண்டிப்பா அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கு. அதுக்காக முதல்ல நீ கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த சந்தோஷமான நாள் தான் இது. நீங்க கவலைப்பட வேண்டாம். இனி வருகின்ற காலத்தில் குடும்பத்தோடு நீங்க இருப்ப. அடுத்தது டீச்சருடைய வாட்ஸ்அப்பை மிஸ் பண்றதே இல்லை. ஒரு நைட் படுக்கிறதுக்குள்ள கண்டிப்பா பாத்துருவேன். ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா கூட நைட் 12 மணிக்குள்ள அவங்களுடைய வாட்ஸ்அப்பை பார்த்து அந்த டீச்சர் எங்க இருக்காங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன பண்றாங்கன்றது எல்லாமே அந்த டீச்சர் தெரியும். அது ரொம்ப ஒரு சந்தோஷமா உண்மையில அதெல்லாம் பார்க்கும் போது மிக சந்தோஷமான சார் நான் சொன்னோம். உண்மையாலுமே மிக ஒரு அமைதியான பர்சன் சாரு. ரொம்ப சாஃப்ட், அதே சமயத்துல எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். டீச்சரும் நான் சொல்லணும்னா நான் நிறைய கேட்டரிங் பண்ணியிருக்கேன். நான் இந்த இடத்துல சாரு வெளியே எங்கேயோ நான் ஒரு பாய் மாதிரி நின்று இருப்பேன். கூப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க எங்க சார் கூப்பிட்டு அது யாராவது நான் மட்டும் இல்லை, நமக்கு அவர்களோடு பணிபுரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை அதை கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. எந்த எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அதை கூப்பிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, அதுதான் உயர்ந்த குணம். இந்த நேரத்திலே அவர்களே இந்த நாட்டில் வாழ்த்துகிறேன். நீண்ட கால தொடர்புள்ள ஒரு டீச்சர் இவங்க. எப்போ பார்த்தாலும் என்னையும் இல்லை மிஸ்ஸஸ் ரோசி கேட்பாங்க, பிள்ளைங்க கேட்பாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, மற்றவங்களை பற்றி விசாரிக்கக்கூடியதில் நான் பார்த்த மிகச்சிறந்த ஒரு பண்பு. அந்த பண்பு உண்மையிலே நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய. ஏன்னாக்கா இது மட்டும் இல்லை, ஸ்கூல்லையும் சரி, தியானத்தில் வந்தாலும் சரி, ஏன்னா ஸ்கூலுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வேறு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒர்க் பண்ண ஸ்கூலும் சரி, அங்கே எல்லா டீச்சர்கிட்டையும் பேசுவாங்க, எல்லா டீச்சரை பற்றியும் விசாரிப்பாங்க. அவங்க எப்படி இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்க, எல்லாத்தையுமே கேட்பாங்க. அந்த பண்பு நம்மளுக்கெல்லாம் உண்மையிலே இல்லை. ஆனால் அவங்க கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு. எப்பவும் சிரித்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு மிகச்சிறப்பானது. அதுதான் உங்களுடைய இளமைக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அவங்க இப்படியே நீண்ட ஆயோட எப்பவும் இருக்கணும். பிள்ளைங்களோட ஹஸ்பண்டோட நீண்ட காலம் ரொம்ப சந்தோஷமா வாழணுங்கிற இந்த நேரத்தில் நம்ம விருப்பப்படுறோம். அவங்க நம்முடைய உடம்புல வாங்கி சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் பேர் பண்ணிக்கிறார், ஒரு நாள் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கா, இன்னொரு வார்த்தைக்கா உற்சாகம் அதே விஷயத்துக்கா ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிட்டு நம் பள்ளியை சிறப்பாக வன்போஸ்காக ஒரு பிராண்ட் தனியாக தெரியும். எல்லாரும் மற்ற இடங்களில் அதை நீங்கள் அனைத்து ஆசிரியர் நன்றாக மாணவர்களுக்காக நிறைய நீங்கள் உழைக்கிறீர்கள். அது அதில் எந்த பொருளையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய சாப்பிடாம காலையில் சில வரும்போது எவ்வளோ மண்டையில் வரும்போது கூட நிறைய பாதுகாப்பு இல்லாமல் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு இல்லாமல் பள்ளிக்கு வந்து பிள்ளைகளோட உங்களுடைய பணியை தொடர்வதற்காகவும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய நேரம் இருக்கலாம். எந்த செலுத்திற்கு 3 வருடம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பாசத்திற்கும் உங்களுடைய அரவணைப்பிற்கும் உங்களுடைய அன்பிற்கும் எங்கள் குடும்பத்தின் மூலமாகவும்